Taste the Daily. குன்னூரில் கெட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்திய பிரபல உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. குன்னூரில் இயங்கி வந்த பிரபல தனியார் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் பழைய கெட்டுப்போன இறைச்சிகள் பயன்படுத்தியதும் உணவகத்திற்கு பயன்படுத்தப்படும் தண்ணீர் தொட்டி சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் உணவகத்திற்கு சீல் வைத்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கெட்டுப்போன இறைச்சியை கண்டுபிடித்து உணவகத்திற்கு சீல் வைக்கும் அதிகாரிகள் ஏன் கடைகளில் விற்கப்படும் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதில்லை என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாகப்பட்டினம் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது தாயார் புகார் தெரிவித்துள்ளார். நாகூர் காட்டுநாயக்கன் தெருப்பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்ராம் வலிவலம் தேசிகர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளி விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் விடுதி காப்பாளர் சஞ்சய்ராமின் தந்தை ராமச்சந்திரனிடம் செல்போனில் சஞ்சய்ராம் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து மருத்துவமனைக்கு ராமச்சந்திரன் சென்று பார்த்தபோது சஞ்சய்ராம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தனது மகன் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக சஞ்சய்ராமின் தாயார் புகார் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சியுடன் கடிநெல்வயல் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் விவசாய மற்றும் உப்பள தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என கடிநெல்வயல் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஸ்டாலின் அரசை கண்டித்து பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு பேருந்தும் சொகுசு காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக காரில் சென்றபோது புத்தேந்தல் விளக்கு பகுதி அருகே அரசு பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த பெண் ஒருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிக பாரம் ஏற்றி வந்த விறகு லாரி மின் கம்பிகள் மீது மோதியதில் மின் கம்பம் உடைந்து லாரியில் சிக்கிக் கொண்டது. திருப்பத்தூரில் அக்னி பஜார் பகுதியில் விறகுகள் ஏற்றிக்கொண்டு அதிக பாரத்துடன் சென்ற லாரி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மின் கம்பிகள் மீது மோதியதால் BSNL நிறுவனத்திற்கு சொந்தமான கம்பம் உடைந்து லாரியுடன் சிக்கிக் கொண்டது. இதில் மின் கம்பிகள் அறுந்து விழுந்தபோது சாலையில் சென்ற பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டாசு ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சிவகாசியிலிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பட்டாசு ஏற்றிக்கொண்டு சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது AK சமுத்திரம் பகுதியில் லாரியின் முன்பக்க டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 18 டன் பட்டாசுகள் வேறு வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரையில் தோரண வாயில் இடிக்கும் பணியின் போது தூண் இடிந்து பொக்லைன் இயந்திரத்தின் மீது விழுந்ததில் அதன் ஆபரேட்டர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மாட்டுத்தாவணி பகுதியில் சாலையின் நடுவே இருந்த தோரண வாயில் இடிக்கும் பணி நடைபெற்றது. அப்போது அதன் தூண் பொக்லைன் இயந்திரத்தின் மீது விழுந்ததில் பொக்லைன் ஆபரேட்டர் நாகலிங்கம் என்ற இளைஞர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இடிக்கும் பணியின் போது மக்கள் விரோத மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் உரிய முன்னேற்பாடுகளை செய்யாததே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் பனமங்கலம் பகுதியில் இருசக்கர வாகனம் மோதியதில் காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சமயபுரம் அருகே உள்ள பள்ளிவிடை பகுதியைச் சேர்ந்த ரியாஸ்கான் துவரங்குறிச்சி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் நோக்கி சென்று கொண்டிருந்த போது பனமங்கலம் பகுதியில் வாகனத்தை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது ஈச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் ரியாஸ்கான் மீது மோதியது. இதில் காவலர் ரியாஸ்கான் பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டத்தில் சுற்றுலா வேனும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூரை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சபரிமலைக்கு சென்றுவிட்டு சுற்றுலா வேனில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் தேனி அன்னஞ்சி புறவழிச்சாலையில் தனியார் பேருந்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 7 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 14 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகனம் சாலையோர தடுப்பில் மோதிய விபத்தில் காவல்துறை தலைமை காவலர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுர்நாடு மலை கிராமத்தை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வாணியம்பாடி பகுதியில் தூக்க கலக்கத்தில் காளிதாஸ் இருசக்கர வாகனத்தை சாலையோர தடுப்பில் மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது சடலம் கைப்பற்றப்பட்டு
செய்யப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே குடிநீர் வசதி கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேப்பூர் அருகே உள்ள அடரி ஊராட்சியில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 1 மாதம் ஆச்சுங்க தண்ணி வந்து. நாங்கள் அடரி கிராமத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு 1 மாதம் ஆனதுனால எங்களால் தண்ணி போய் வெளில போய் தூக்கிட்டு வந்து இப்போ சமைச்சு கொடுக்க முடியல பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வேறு என்ன சார் கேட்குறாங்க? தண்ணி தான் சார் கேட்குறோம், குடித்தண்ணி தான் சார் கேட்குறோம். பிடி ஆஃபீஸுக்கும் இதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோம். ஃபோன் பண்ணாலும் அடரி கிராமத்துலேருந்து ஃபோனை தான் எடுக்க மாட்டாங்க. வேறு என்ன கிளர்க்கிட்டையும் சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எங்களுக்கு தண்ணி வசதி